சிவசிவா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து 6ஆம் அதிகாரம், குறள் எண் 60. பிற பொருளை கருதாமல் ஞானவசமாய் நிற்றல். கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு. கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு. தெளிவுரை. ஞானம் உனக்கு எப்படி வெளிப்பட்டதோ அப்படியே நீ அதனை கண்டு அறியாமை வந்து தோன்றாமல் அது உன்னை ஏற்றபடியே நீ அதன் வசப்பட்டு இருப்பாயாக. அறியாமை வந்து தோன்றாமல் இரு என்று சொன்னதற்கு காரணம், தத்துவங்கள் எல்லாம் நீங்கும்போது ஆணவமல பிடிப்புக்கு உட்பட்டு விட்டால் கேவல நிலை வந்துவிடும். எனவே பிற பொருளை கருதாமல் ஞானத்தினை விடாது பற்றி நிற்க வேண்டும் என்பது கருத்து. கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு. சிவசிவா. சிவசிவா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து 6ஆம் அதிகாரம், குறள் எண் 58. ஞானத்தை காணும் முறைமை. ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே நீ முந்திப் பாராதே பார்த்தனை பார். ஓராதே ஒன்றனையும் உற்று உண்ணாதே நீ முந்திப் பாராதே பார்த்தனை பார். தெளிவுரை. ஞானம் எப்படி இருக்கும், எவ்வாறு வரும் என்று நீ ஆராயாதே. உலகப் பொருள்களை குறித்து நினைப்பது போல அதை பற்றி சற்றேனும் நினையாதே. அது வருவதற்கு முன் அது என்ன வடிவில் வரும் என்பது குறித்து ஆராய்ச்சி செய்யாதே. ஞானம் உன்னை வந்து காணும். அப்போது அதனை கண்டு நீ அனுபவிப்பாய். ஞானத்தை ஞானசக்தி ஒன்றினாலேயே காண முடியும். எனவே நமது ஆற்றலை கொண்டு அதனை காண முயல்வது பயனற்றது. ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே நீ முந்திப் பாராதே பார்த்தனை பார். சிவசிவா. சிவசிவா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து 6ஆம் அதிகாரம், குறள் எண் 59. ஞானத்தை அணையும் முறைமை. களியே மிகுபுலனாக்கி கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி. களியே மிகுபுலனாக்கி கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி. தெளிவுரை. ஞானத்தை பெற்ற பின்பு உண்டாகும் பேரானந்தத்தையே நீ நினைக்கும் பொருளாக கொண்டு, ஞானமாகிய பிரகாசத்தையே பிரகாசமாக கொண்டு அந்த ஒளிக்குள் புகுந்து ஒளித்து நிற்பாயாக. தண்ணீருக்குள் மூழ்கி நிற்பவனுக்கு வெளியே உள்ள பொருள்கள் தோன்றாமை போல, ஞானத்துள் மூழ்கி நிற்பவனுக்கு உலகப் பொருள்கள் தோன்ற மாட்டாது. அவற்றால் இவன் கவரப்படவும் மாட்டான் என்பதுதான் கருத்து. களியே மிகுபுலனாக கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி. சிவசிவா. சிவசிவா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து 6ஆம் அதிகாரம், குறள் எண் 57. ஆன்மா தன் செயலை சிவன் செயலாக கருத வேண்டும். புன் செயலின் ஓடும் புலன் செயல்போல் நின் செயலை மண் செயலது ஆகமதி. புன் செயலின் ஓடும் புலன் செயல்போல் நின் செயலை மண் செயலது ஆகமதி. தெளிவுரை. இழிவான செய்கையிலே செல்லக்கூடிய இந்திரங்களின் செய்கைகளை உன்னுடைய செய்கைகளாக நீ கருதியது போல உன்னுடைய செயலை கடவுளுடைய செயலாற்றின் வழியே நடப்பதாக எண்ணிக்கொள். ஆன்மா தான் செய்யும் ஒரு செயலை தன் செயலாக நினைத்து செய்தால் அதில் அகந்தை மமதை நிகழ்வதால் அஃது ஆகாமிய கன்மமாகும். அதனை சிவனே செய்வதாக நினைத்து கொண்டால்
அதில் ஆணவ சம்பந்தம் இல்லாமையால் அஃது ஆகாமிய கண்மமாக ஆவது இல்லை. புன் செயலின் ஓடும் புலன் செயல் போல் நின் செயலை மண் செயலது ஆகமதி. சிவசிவா. சிவசிவா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து 6ஆம் அதிகாரம் குறள் எண் 56. மெய்ப்பொருளை காணுதற்கு ஞானம் வேண்டும். கண்டு ஒல்லை காணும் நெறிகன் உயிர் நாப்பன் ஒளி உண்டு இல்லை அல்லது ஒளி. கண்டு ஒல்லை காணும் நெறிகன் உயிர் நாப்பன் ஒளி உண்டு இல்லை அல்லாது ஒளி. தெளிவுரை. ஒளியை உடைய கண் பொருளுக்கும் உயிருக்கும் நடுவே உள்ளது. ஆகவே ஒரு பொருளை உற்று பார்த்து அதை விரைவில் உணர முடிகிறது. ஞான ஒளியானது மெய்ப்பொருளுக்கும் உயிருக்கும் நடுவே உள்ளது. ஆகவே மெய்ப்பொருளை கண்டு அதையும் விரைவில் உணர முடியும். கண் இல்லையானால் உயிர் பொருளை காண முடியாது. அதுபோல திருவருளாகிய ஞான ஒளி இல்லையானால் உயிர் மெய்ப்பொருளை காண முடியாது. நாப்பன் என்பது நடுவே என்பதை குறித்துக் கொள்ள வேண்டும். கண்டு ஒல்லை காணும் நெறிகன் உயிர் நாப்பன் ஒளி உண்டு இல்லை அல்லாது ஒளி. சிவசிவா. சிவசிவா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து 6ஆம் அதிகாரம் குறள் எண் 52. ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை 2 ஆக இவை 6 ஆதியில். ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாயை 2 ஆக இவை 6 ஆதியில். தெளிவுரை. ஒருவராகிய கடவுள், அளவில்லாதவனாகிய ஆன்மாக்கள், ஆணவமலம், கண்மமலம், சுத்தமாயை, அசுத்தமாயை என்பனவாகிய இந்த 6 பொருள்களும் அனாதியான பொருள்கள். மாயை 2 இரண்டும் அனாதி என கூறியதற்கு காரணம், சுத்தமாயை அனாதியிலிருந்தே சகலராகிய நமக்கு தனு கரணமாக வருவதில்லை. விஞ்ஞானகலர் வகை ஆன்மாக்களுக்கு மட்டுமே சுத்தமாயை தனு கரணமாக வரும். எனவே சுத்த மாயையினை ஒரு மாயையாகவும், நமக்கு அனாதியிலிருந்தே பயன்படும் அனாதி மாயையினை மற்றொரு மாயையாகவும் வகுத்து 2ஆக ஓதினார். அனாதியே பயன்படும் வகையை நோக்கி அவ்வாறு 2ஆகச் சொன்னார் என்றாலும் மாயையின் தன்மையை நோக்க மாயை பொருளால் ஒன்றே ஆகும். மலகண்மங்கள் விரவாத மாயையின் பகுதி சுத்தமாயை எனப்படும். மலகண்மங்கள் விரவிய பகுதி அசுத்தமாயை எனப்படும். ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாயை 2 ஆக இவை 6 ஆதியில். சிவசிவா. சிவசிவா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து 6ஆம் அதிகாரம் குறள் எண் 55. கடவுள் உயிருக்கு உயிராய் நின்று நடத்தும் முறைமையை பற்றியது. தன்னிறமும் பல்நிறமும் தான் ஆம்கால் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பூ. தன்னிறமும் பல்நிறமும் தான் ஆம்கால் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பூ. இதை கொண்டு கோட்டு முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். பல்நிறமும் கல் தானும் தன்மைதன் நிறமும் தரும் பொன் நிறம் போல மண்ணிறம் இப்பூ. தெளிவுரை பார்ப்போமா? பளிங்கோடு சேர்ந்த பொருள்களில் பல வகையான நிறங்களையும் பளிங்கினுடைய இயல்பான நிறத்தையும் தருவதாகிய பொழிகின்ற சூரிய கிரகணம் போல மலங்களை முதிர்விக்கும் மறைப்பாற்றலின் ஒளியையும் மலங்கள் நீங்கிய பின்பு ஆன்மாவை விளக்கும் அருளாற்றல் ஒளியையும் தந்து இவற்றுக்கு அப்பால் தன்னுடைய ஒளியோடு நிற்கும் இறைவனின் திருவருளாகிய பேரொளியை உடையது இந்த பூவுலகம். ஆன்மாவின் பெத்த நிலையிலும் முத்த நிலையிலும்
அந்தந்த ஆன்மாவின் இயல்புக்கு ஏற்றாற்போல ஆன்மாவை ரட்சித்து கடவுள் அதனையும் கடந்து நிற்பார் என்பது கருத்து. தன் நிறமும் பல்நிறமும் தானாம் கால் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் எப்பூ. சிவசிவா. சிவசிவா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து 6ஆம் அதிகாரம் 54வது குறள். கடவுள் ஆன்மாவுக்கு உயிராய் நிற்றல். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். தெளிவுரை. உடம்போடு சேர்ந்த உயிர் ஞானத்தோடு கூடி ஒன்றுபட்டு நிற்கும். அதன் தன்மையானது உடம்பானது உயிரோடு கூடி வாழும் ஒற்றுமையை போல்வது போல. உயிர் இல்லையானால் உடம்பு இயங்க மாட்டாமல் கிடப்பது போல கடவுள் இல்லையானால் உயிரினால் எதுவுமே செய்ய இயலாது. உடம்போடு உயிர் வேறின்றி நிற்பது போல உயிரோடு கடவுள் வேறின்றி நிற்கின்றார். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். சிவசிவா. சிவசிவா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து 6ஆம் அதிகாரம் குறள் எண் 51. இருவினை ஒப்பும் சத்தினிய பாதமம். நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்திகுழல். நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்திகுழல். தெளிவுரை. வளர்ந்து வருகின்ற நல்வினை தீவினை ஆகிய இருவினைகளும் விளக்கப்பட வேண்டிய முறைமையால் ஒத்த தன்மை உடையவைகள் என்ற எண்ணம் ஆன்மாவுக்கு உண்டாகும்போது சிவபெருமானுடைய அருள் ஆன்மாவில் பதியும். ஒத்த தன்மையாவது நல்வினை பயனாகிய இன்பத்தை விரும்புதலும் இன்றி தீவினை பயனாகிய துன்பத்தை வெறுத்தலும் இன்றி இருவினை பயன்களையும் சமமாக கருதுவது. இதுவே இருவினை ஒப்பு எனப்படும். நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்திகுழல். சிவசிவா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து 6ஆம் அதிகாரம் குறள் எண் 53. செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். தெளிவுரை. கர்மங்களைச் செய்யும் புருடனும் செய்யப்படும் நல்வினை தீவினையும் அவற்றின் பயனாகிய இன்ப துன்பங்களும் அவற்றை அனுபவிக்க பண்ணும் கடவுளாகிய திருவருளும் ஆகிய இந்த 4ஐயும் தன்னை ஈடேற்றுவதற்காக பொருந்துபவன் ஆன்மா என்று அறிவாயாக. இந்த 4 பொருள்களும் ஆன்மாவை மலத்தினின்று நீக்கி அதனை ஈடேற்றுவன என்பது கருத்து. இங்கு புருடன் என்பது அசுத்தமாயே உள்ள புருட தத்துவம். செய்வான் என்பது புருடன். செய்வினை என்பது நல்வினை தீவினை. சேர்பயன் என்பது தனுகரண புவன போகங்கள் இவற்றால் உண்டாகும் இன்ப துன்பங்கள். உய்வான் ஈடேற்றுகின்ற ஆன்மா. சேர்ப்பவன் வினைப்பயன்களை ஊட்டும் கடவுள். உளன் ஆன்மா. இவ்வாறு முன்குறள் வெண்பாவில் கூறிய 6 பொருள்களுக்கும் உள்ள தொடர்பு இந்த குறளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். சிவசிவா.